வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக அணுக்களை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் தந்தை ஆசான் அவர்களுக்கு வணக்கம். தவம், பஞ்சேந்திரிய தவம். முதலில் தொடு உணர்வு கருவியாகிய ஊர் உணர் கருவியாகிய தோளின் மீது தவம் செய்வோம். நமது உடலையே சிலை போல பாவித்து கொண்டு உடல் முழுவதும் போர்த்தியுள்ள கவசம் போல் உள்ள அந்த தோளின் மீது தவம் செய்வோம். அடுத்து சுவை உணர் கருவியாகிய நாக்கின் மேல் தவம். நாக்கின் மேல் மனம் வைத்து தவம் செய்வோம். அடுத்து வாசனை உணர் கருவியாகிய மூக்கின் மேல் தவம். நுனி மூக்கின் மேல் மனம் வைத்து தவம் செய்வோம். அடுத்து வெளிச்சம் உணர் கருவியாகிய அதாவது பார்வை உணர் கருவியாகிய கண்களின் மேல் தவம். 2 கண்களையும் ஒரு நேர்கோடு போல் இணைத்து கொண்டு கண்களின் கருவெளிகளின் மேல் மனம் வைத்து தவம் செய்வோம். அடுத்து சப்தம் உணர் கருவியாகிய காதுகளின் மேல் தவம். 2 காதுகளையும் ஒரு நேர்கோடால் இணைத்து கொண்டு காதுகளின் உள்ளே உள்ள செவிப்பறை மேல் மனம் வைத்து தவம் செய்வோம்.
அடுத்து ஆகினை மகாசக்தி ஆக்னா சக்கரத்தில் நிலை பெற்று இயங்கட்டும். அடுத்து துரியம் மகாசக்தி உச்சியிலே துரியத்தில் நிலை பெறட்டும். தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் உணர்வாக பரவ விடுவோம். தவ ஆற்றலால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைவரை நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே இணைந்து பணியாற்றும் அனைத்து அன்பர்களையும் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு அவர்களையும் வாழ்த்துவோம். மகரிஷி அவர்களின் வேதாத்திரிய கருத்துக்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கங்கள் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். மகானின் மணிமண்டபம் வாழ்க வளமுடன். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலைவேட்பு. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.